ஆர்டிக் தேசிய வனவிலங்கு புகலிடத்திற்கு பேராபத்து. ஆர்டிக் தேசிய வனவிலங்கு புகலிடத்தில் எண்ணெய் எடுக்கும் திட்டத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து ஆர்டிக் தேசிய வனவிலங்கு புகலிடத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் அமெரிக்க திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பழங்குடிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பழங்குடி குழுக்கள் அலாஸ்காவில் பனிப்பாறைகளை துளையிடும் திட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர். அலாஸ்காவில் உள்ள பெடரல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2 வழக்குகளில் இந்த திட்டம் துருவ கரடிகள், போர்க்வைன் கரிபு, பனிவாத்துகள் மற்றும் பெரக்ரைன் ஃபால்கன்ஸ் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட இனங்கள், பல லட்சக்கணக்கான பறவைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்த இன்றியமையாத ஒரு அழகிய சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை விரிவுபடுத்த குடியரசுக் கட்சி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் உள்ளது. நவம்பர் 3 நடக்கவிருக்கும் அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலில் அவரது எதிர் போட்டியாளர்களான ஜனநாயக கட்சி உறுப்பினர் ஜோ பிடன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆர்டிக் தேசிய வனவிலங்கு புகலிடமான ANWR நிரந்தரமாக பாதுகாப்பேன் என்று உறுதியளித்துள்ளார். குவிச்சின் ஸ்டியரிங் கமிட்டி வாழ்வாதாரத்திற்காக கரிபூவை சார்ந்திருக்கும் பழங்குடியினரை சுட்டிக்காட்டி சியாரா கிளப் உட்பட பல குழுக்களுடன் சேர்ந்து வழக்கு தொடர்ந்தது. தேசிய ஆடுபோன் சொசைட்டி உள்ளிட்ட குழுக்கள் சார்பாக எர்த் ஜஸ்டிஸ் மற்றும் இயற்கை வள பாதுகாப்பு கவுன்சில் மற்றொரு வழக்கு தாக்கல் செய்தன. இங்கு வாழும் பறவைகள் வாக்களிக்க முடியாது, அவர்களால் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது, ஆனால் நம்மால் செய்ய முடியும். இது ஆர்டிக் தேசிய வனவிலங்கு புகலிடத்தை பாதுகாப்பதற்கும் அமெரிக்காவின் பறவை நர்சரியை துளையிடுவதிலிருந்து பாதுகாப்பதற்கும் ஒரு முழுமையான தருணம் என்று ஆடுபோன் சொசைட்டி தலைவர் ஒரு அறிக்கையில் கூறினார். அமெரிக்காவின் தலைமையின் சாத்தியமான மாற்றத்திற்கு முன்னர் இந்த பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்காக பல ஆண்டுகளுக்கு குத்தகைகளை வழங்கும் திட்டத்தை உள்துறை செய்துள்ளது. இதனையடுத்து ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கைகள் மற்றும் எதிர்ப்புகள் வந்தன. ட்ரம்ப் நிர்வாகம் இந்த ஆண்டு இறுதிக்குள் குத்தகை விற்பனையை நடத்த முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வழக்குகள் குறித்து உள்துறை செய்தி தொடர்பாளர் இந்த திட்டம் காங்கிரஸால் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் 92% அடைக்கலத்தை அபிவிருத்திக்கு முற்றிலும் வரம்பற்றதாக விட்டுவிடுகிறது என்றும் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்படும், ஆனால் இங்கு வாழும் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு சேதம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அதை சார்ந்து வாழும் பழங்குடி இனங்களுக்கும் கடும் துயரத்திற்கு ஆளாகிவிடுவார்கள். இது மட்டுமல்லாமல் பாறைகளுக்கு இடையில் இதுவரை கண்டறியப்படாத பல அபூர்வ நுண்ணுயிரிகளும் கிருமிகளும் இருக்கக்கூடும் என்பதால் இந்த பாறைகளை துளையிடுவதன் மூலம் அவை வெளியே வந்து கடுமையான சுற்றுச்சூழல் பேரழிவை ஏற்படுத்தலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவை எச்சரிக்க ஏவுகணைகளை வீசிய சீனா. அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணம் சீனா விமானம் கேரியர் ஏவுகணைகளை வீசி போர் பயிற்சி செய்தது. சீன கடற்படை பயிற்சியின் போது பறக்கக்கூடாத மண்டலத்தில் அமெரிக்க உளவு விமானம் வான்வழி பகுதிகளில் பறந்ததை அடுத்து அத்தகைய நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்து பயிற்சி செய்தது. சர்ச்சைக்குரிய கடல்வழி பாதைகளில் பதட்டங்கள் அதிகரித்து வருவதால் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணம் கொலையாளி விமானம் கேரியர் என அழைக்கப்படும் ஒரு விமானத்தின் மூலம் தென்சீன கடலுக்குள் 2 ஏவுகணைகளை சீனா வீசியுள்ளது. கிங்ஹாய் மாகாணத்தில் இருந்து ஒரு இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணையான TF-26B மற்றும் மற்றொரு நடுத்தர தூரம் பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய பிலிம் பாலிஸ்டிக் ஏவுகணை TF-21D ஆகியவற்றை ஜெஜிங்யாங் மாகாணத்தில் இருந்து புதன்கிழமை வீசியதாக சீன பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்படுவதாக சீனா பலமுறை கூறினாலும் இதுபோல் வாக்குறுதிகளை மீறி வருகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் சீனா தனது கட்டுப்பாடுகளை அதிக அளவு மீறி அடாவடி செய்து வருவதாக அமெரிக்க பாதுகாப்பு தலைவர் தெரிவித்தார். இந்த 2 ஏவுகணைகளும் ஹைனான் மாகாணத்திற்கும் சர்ச்சைக்குரிய பாரசல் தீவுகளுக்கும் இடையிலான பகுதிகளில் ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்க U-2 உளவு விமானம் செவ்வாயன்று சீனாவின் வடக்கு கடற்கரையிலிருந்து போகாய் கடலில் நடத்திய நேரடி தீயணைப்பு கடற்படை பயிற்சியின் போது அனுமதியின்றி சீன நியமிக்கப்பட்ட பறக்கக்கூடாத பகுதிக்கு நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற அமெரிக்காவின் நடவடிக்கைகள் சீனாவின் சாதாரண பயிற்சிகள் மற்றும் பயிற்சி நடவடிக்கைகளை கடுமையாக பாதிக்கின்றது என ஐக்கிய நாடுகளுக்கான சீனாவின் தூதர் ஒரு சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். உளவு விமானத்தின் அத்துமீறிய பயணம், ஆத்திரமூட்டு நடவடிக்கைகள், அதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். சீனாவின் ராணுவம் அமெரிக்காவின் இசைக்கு நடனமாடாது, அமெரிக்கா சீனா மீது சிக்கலை ஏற்படுத்த அனுமதிக்காது என்று சீன பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா இரு நாடுகளுக்கு இடையேயான உயர்மட்ட பரிமாற்றங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்ற சீனா நம்புகிறது என்றார். இந்த மாத தொடக்கத்தில் முறையாக ஏவப்பட்ட TF-26B ஏவுகணை கடலின் நகரும் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது.
இது ஒரு விமானம் கேரியர் கொலையாளி மற்றும் அரசுக்கு சொந்தமான பத்திரிகை தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடியது என்றும் நில மற்றும் கடல் இலக்குகளில் துல்லியமான தாக்குதல்களை நடத்தவல்லது என்றும் சீன பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். 4500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய TF-26 மேற்கு பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள துல்லியமான இலக்குகளை அடையாளம் கண்டு அழிக்கும், அத்துடன் குவாமில் உள்ள அமெரிக்க இலக்குகள் வரையிலும் பிரிட்டிஷ் தீவான டியாகோ கார்சியா மற்றும் அமெரிக்க நகரமான டார்வின் வரை சென்று தாக்கக்கூடிய வலிமை பெற்றது. சீனாவின் மறைக்கப்பட்ட செயல்களில் பசிபிக் பகுதியில் வழிநடத்தும் பொறுப்பு அமெரிக்காவிற்கு உள்ளது என்றும் அவர்களின் அரசியல் அமைப்பு சிறந்தது என்று நினைக்கும் பிற நாடுகளுக்கு ஒரு அங்குலமும் விடமாட்டோம் என்று பென்டகன் தலைவர் கூறினார். சர்வதேச சட்டம், விதிகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான உறுதிமொழிகளை சீனா பின்பற்றவில்லை. பெய்ஜிங் தனது அதிகாரத்தை உலகளவில் வெளிப்படுத்த விரும்புகிறது என்றும் அவர் கூறினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதற்காக மக்கள் விடுதலை ராணுவம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ராணுவத்தை அடைவதற்கான ஆக்ரோஷமான நவீனமயமாக்கல் திட்டத்தை தொடர்கிறது என்று அவர் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியை குறிப்பிட்டார். தெற்கு மற்றும் கிழக்கு சீன கடல்களில் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளை செய்து வருகிறது. அமெரிக்கா மட்டுமின்றி பல நாடுகளையும் இது ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளுக்குள் TF-21 கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்பு என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இது கடலில் நகரும் கப்பல்களை தாக்கும். ஜூலை மாதம் 2 அமெரிக்க விமானங்கள் தென்சீன கடலில் அதன் நட்பு நாடுகளுடன் போர் பயிற்சிகள் மற்றும் ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டன. இது பெய்ஜிங்கில் இருந்து கடும் கோபத்தை தூண்டியது. சீனா 2 ஏவுகணை துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அமெரிக்க அதிகாரி உறுதிப்படுத்தினார். இதற்கிடையில் பென்டகன் U-2 உளவு விமானத்தின் பயணத்தை உறுதிப்படுத்தியது. பசிபிக் பிராந்தியத்தில் இந்த செயல்பாடு விமானங்களை நிர்வகிக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச விதிகள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டது என்றும் தெரிவித்தது. அமெரிக்கா 24 சீன நிறுவனங்களை தடுப்பு பட்டியலில் நிறுத்துவதாகவும் தென்சீன கடலில் கட்டுமான மற்றும் ராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதி என்று கூறும் நபர்களை குறிவைப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்ததால் ஏவுகணை ஏவுதல்கள் பற்றிய செய்திகள் வந்துள்ளன. இதுபோன்ற தடைகள் பெய்ஜிங்கிற்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் கடல் பயிற்சிகளை எடுக்க வழிவகுக்கிறது. சீனா அமெரிக்கா 2 வல்லரசுகளுக்கு இடையேயான உறவுகள் அமெரிக்க வர்த்தகத்துறை நிறுவனங்களும் தென்சீன கடலில் சர்வதேச அளவில் கண்டனம் செய்யப்பட்ட செயற்கை தீவுகளை நிர்மாணிக்கவும் இராணுவமயமாக்கவும் சீன இராணுவத்திற்கு உதவுவதில் பங்கு வகித்து வருகின்றன. ஆற்றல் நிறைந்த தென் சீன கடல் அனைத்தையும் சீனா கிட்டத்தட்ட தமக்கு சொந்தம் என கூறுகிறது. ஆனால் புரூனே, மலேசியா, பிலிப்பைன்ஸ், தைவான் மற்றும் வியட்நாம் ஆகியவையும் ஒரு சில பகுதிகளுக்கு உரிமை கோருகின்றன. இந்த பகுதிகளின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் $3 டிரில்லியன் அதிகமான வர்த்தகம் கடந்து செல்கிறது. தென்சீன கடலை சீனா இராணுவமயமாக்கியதும் அதன் விரிவான எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளை சுரண்ட விரும்பும் ஆசிய அண்டை நாடுகளை மிரட்ட முயற்சிப்பதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் சர்வதேச நீர்வழிகளை அணுகுவதற்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்த இப்பகுதி வழியாக சென்று மோதல் குறித்த அச்சத்தை எழுப்பின. வாஷிங்டனில் உள்ள சீனாவின் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் முற்றிலும் நியாயமற்றது என்று கண்டித்து அவற்றை மாற்றியமைக்க அமெரிக்காவை வலியுறுத்தினார். சீனாவின் பிரதேசத்தின் ஒரு பகுதியாகும், மேலும் வசதிகளை உருவாக்குவதும் தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை அங்கு நிறுத்துவதும் எங்களுக்கு முற்றிலும் நியாயமானது என்று செய்தி தொடர்பாளர் கூறினார். சீன அரசாங்கம் அதன் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க உறுதியை கொண்டுள்ளது. சீனா பாகிஸ்தானோடு இந்தியா ராணுவ பயிற்சி. காகசஸ் 2020. இந்தியா, சீனா, பாகிஸ்தான் ஆகியவை அடுத்த மாதம் ரஷ்யாவில் ராணுவ பயிற்சியில் பங்கேற்க உள்ளன. அடுத்த மாதம் சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் பங்கேற்கும் காகசஸ் 2020 இடுகை பயிற்சியில் ஒரு இந்திய ராணுவ குழுவும் பங்கேற்கிறது. எல்லைப் போரிலிருந்து வெகு தொலைவில் இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் போர் வீரர்கள் அடுத்த மாதம் ரஷ்யாவில் ஒன்றாக பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளனர். சிறப்பு படைகள், வான் பாதுகாப்பு மற்றும் சிக்னல்களுடன் காலாட்படை, பீரங்கிகள், இயந்திரமாக்கப்பட்ட மற்றும் கவச படைகளைச் சேர்ந்த சுமார் 180 துருப்புகள் மற்றும் அதிகாரிகள் இந்திய படையில் உள்ளனர். இந்த குழுவில் இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை எனப்படும் IAF படை வீரர்கள் செல்ல இருக்கின்றனர். சீனா தனது கடற்படை பணியின் ஒரு பகுதியாக ஒரு ராணுவ குழுவையும் 3 கப்பல்களையும் அனுப்புகிறது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் ரஷ்யா உட்பட 19 மாவட்டங்கள் அடங்கும். அங்கு 12,500க்கும் மேற்பட்ட துருப்புகள் பங்கேற்கின்றன. இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பான SCO உறுப்புகளை தவிர மற்ற 11 நாடுகளும் இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக இருக்கும். மங்கோலியா, சிரியா, ஈரான், எகிப்து, பெலாரஸ், துருக்கி, ஆர்மீனியா, ஆப்காசியா, தெற்கு ஒசேஷியா, ஆஜர்பைஜான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் ஆகியவை இந்த பயிற்சிகளில் சேர்க்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 15 முதல் 26 வரை தென் ரஷ்யாவின்
ஆஸ்ட்ரகான் பகுதியில் இந்த பயிற்சி நடைபெறும். ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இந்த பயிற்சியின் நோக்கமாக உள்ளது. வெளிநாட்டு படைகளின் பிரிவுகளுடன் கூட்டு நடவடிக்கைக்கு போர் வீரர்கள் தயாராக வேண்டும் என்று யோசனை வழங்க உள்ளது. பங்கேற்கும் அனைத்து நாடுகளும் கோவிட்-19 நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஒரு கோவிட் சோதனைக்கு பிறகு பங்கேற்பாளர்கள் புறப்படுவதற்கு 14 நாட்களுக்கு முன்னர் தனிமைப்படுத்துதலில் செலவிடுவார்கள். மேலும் ரஷ்யாவுக்கு வந்தவுடன் மீண்டும் சோதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டு பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான 3 மாதங்களுக்கு மேலாக உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு வரிசையில் நிலுவையில் உள்ளது. பல நிலை உரையாடல்கள் இருந்த போதிலும் ஒரு தீர்ப்பு முனையும் இதுவரை ஏற்படவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையேயான முரண்பாடு இன்னும் தொடர்கிறது. துப்பாக்கிகள் பயன்படுத்தாமல் இந்திய மற்றும் சீன துருப்புகளுக்கு இடையே பல மோதல்கள் நடந்துள்ளன. ஜூன் 15 அன்று கால்வானில் இதுபோன்ற ஒரு கைகலப்பில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். சீன தரப்பில் 40 உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆனால் அவை மக்கள் விடுதலை இராணுவத்தால் சீனாவில் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. சீனாவுடனான பதட்டங்களை தவிர இந்தியா மற்றும் பாகிஸ்தான் படைகள் கட்டுப்பாட்டு கோட்டில் அடிக்கடி மோதல்களில் ஈடுபட்டுள்ளன. இவ்வாறான பல நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சனைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு இது போன்ற கூட்டு பயிற்சி ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. தொற்று பாதித்து இறந்தவர்களின் கல்லறை ஜப்பான் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிப்பு. 1800களில் தொற்று நோய் பாதித்து இறந்தவர்களின் எச்சங்கள் ஜப்பான் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் ஒசாகாவில் வெகுஜன கல்லறை ஒன்று அகழ்வாராய்ச்சி செய்ததில் அங்கு 19ஆம் நூற்றாண்டின் தொற்று நோய் பாதிப்புக்கான தடயங்கள் கிடைத்துள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் ஒசாகாவில் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து 1500 மனித எச்சங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அங்கு கிடைத்த மனித எலும்புகள் உள்ளூர்வாசிகளுக்கு சொந்தமானது என்று வல்லுநர்கள் நம்புகின்றனர். அவர்கள் 1800களில் இப்பகுதியை தாக்கிய ஒரு தொற்று நோயால் அழிந்திருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உலகம் முழுவதும் தற்போது கொரோனா வைரஸ் கடுமையாக பரவி பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தி வருவது போல் பல நூறு வருடங்களுக்கு முன்பு இதுபோல் ஒரு கடுமையான தொற்று நோய் ஜப்பானிய மக்களை தாக்கி இருக்கக்கூடும். அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்றாக உயிரிழந்திருக்கலாம் என இந்த எச்சங்கள் காட்டுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். மேற்கு ஜப்பானின் நகரமான ஒசாகாவில் ஒரு மறு வடிவமைப்பு தளத்தில் அகழ்வாராய்ச்சி செய்ததில் 1800களின் பிற்பகுதியில் ஒரு வெகுஜன கல்லறையில் புதைக்கப்பட்ட 1500 பேரின் எச்சங்களை கண்டுபிடித்துள்ளது. எலும்புகள் சுமார் 160 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் வாழ்ந்த இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சொந்தமானவை என ஒசாகா நகர கலாச்சார பண்புகள் சங்கத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது ஒசாகாவில் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை நாங்கள் கண்டறிந்த முதல் வரலாற்று கண்டுபிடிப்பு என்று சங்கத்தின் அதிகாரி கூறினார். மேலும் இந்த கண்டுபிடிப்புகள் அப்போது சாதாரண மக்களின் அடக்கம் செய்யும் மரபுகளின் விவரங்களை வழங்குகின்றன. எச்சங்கள் பல சிறிய சுற்று துளைகளில் காணப்பட்டன. சிலருக்கு கால்களில் நோயின் அறிகுறிகள் இருப்பதாக தோன்றியது. அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஒரு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர் கூறினார். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல உடல்களை கொண்ட சவப்பெட்டிகளையும் கண்டறிந்தனர். இது மக்கள் தொற்று நோயால் இறந்ததால் அவர்கள் ஒன்றாக புதைக்கப்பட்டதற்கான அறிகுறியாகும் என தெரிவித்தனர். பல உடல்கள் பூமியில் சிறிய துளைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. வல்லுநர்கள் இப்போது எஞ்சியுள்ள இடங்களை பற்றி ஆய்வு செய்ய இருக்கின்றனர். சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த நேரத்தில் ஒசாகாவில் சிபிலிஸ் வெடித்ததை வெகுஜன கல்லறைக்கு சாத்தியமான விளக்கங்களை சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு உமேடா கல்லறையின் ஒரு பகுதியாகும். இது ஜப்பானின் பிற்பகுதியில் எடோ மற்றும் ஆரம்ப கால மீஜி காலங்களில் 1850கள் மற்றும் 1860களில் இருந்த 7 வரலாற்று புதைக்குழிகளில் ஒன்றாகும். இது ஒசாகாவின் முக்கிய ரயில் நிலையங்களுக்கிடையில் ஒரு நகர மறுசீரமைப்பு திட்டத்திற்காக தோண்டப்பட்டது மற்றும் இது ஒசாகா கோட்டை நகரத்திற்கு வெளியே ஒரு விவசாய பகுதியாக இருந்தது. 1500 எச்சங்களை கண்டுபிடிப்பதற்கு வழிவகுத்த இந்த இடம் அதன் அருகில் உள்ள இடங்களில் நூற்றுக்கணக்கான இதற்கு ஒத்த எலும்புகளை கண்டுபிடிக்க உறுதுணையாக இருந்தது என இந்த திட்டத்தின் தலைமை ஆராய்ச்சியாளர் தெரிவித்தார். இறந்தவர்களுடன் அடக்கம் செய்யப்பட்டதாக நம்பப்படும் 350 அடுப்புகள், அத்துடன் நாணயங்கள், பிரார்த்தனை மணிகள், சீப்பு, சாய்கப் மற்றும் களிமண் பொம்மைகளையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். மனிதர்களின் எச்சங்கள் மட்டுமல்லாமல் 4 பன்றிக்குட்டிகள், குதிரைகள் மற்றும் பூனைகள் உள்ளிட்ட விலங்குகளின் எச்சங்களையும் அவர்கள் கண்டுபிடித்தனர். இந்த கண்டுபிடிப்புகள் அடுத்த ஆண்டு இறுதியில் எதிர்பார்க்கப்படும் அறிக்கையில் தொகுக்கப்படும் என்று இந்த திட்டத்தின் தலைமை ஆராய்ச்சியாளர் ஹிராட்டா தெரிவித்தார். அமெரிக்காவுடன் மத்திய தரைக்கடல் பகுதியில் பயிற்சியை நடத்தியதாக துருக்கி கூறுகிறது. கிழக்கு மத்திய தரைக்கடலில் ஒரு அமெரிக்க கடற்படை போர்க்கப்பலுடன் பயிற்சிகளை நடத்தியதாக துருக்கி கூறியது. துருக்கியின் போட்டி நாடுகளான கிரீஸ், பிரான்ஸ் மற்றும் அருகிலுள்ள ஐரோப்பிய ஒன்றிய நட்பு நாடுகளுடன் போர் பயிற்சிகளை தொடங்கிய சில மணி நேரங்களில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. துருக்கிய போர்க்கப்பல்கள் டிசிஜி பார்பரோஸ் மற்றும் டிசிஜி புர்கசடா ஆகியவை அமெரிக்க போர்க்கப்பலான USS வின்ஸ்டன் எஸ் சர்ச்சிலுடன் கிழக்கு மத்திய தரை கடலில் ஆகஸ்ட் 26 அன்று கடல் பயிற்சி மேற்கொண்டனர் என்று பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு ட்வீட்டில் அறிவித்துள்ளது. 3 போர்க்கப்பல்களின் புகைப்படங்களையும் அமைச்சகம் வெளியிட்டது. அவற்றில் 2 கப்பல்களில் துருக்கி நாட்டு கொடியும் ஒன்றில் துருக்கி மற்றும் அமெரிக்க கொடிகளும் பறந்தன. இந்த ராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் எந்த பகுதியில் நடந்தது போன்ற விவரங்கள் குறிப்பிடவில்லை.
துருக்கியின் அறிவிப்பு கடல் எல்லைகள் மற்றும் பெரிய இயற்கை எரிவாயு இருப்புகளுக்கான உரிமைகள் ஆகியவற்றின் மீது உள்ள ஆர்வம் குறித்து வெளிப்படுத்தியுள்ளது. இது துருக்கியை அதன் பழைய போட்டியாளர்களான கிரேக்கத்திற்கும் மற்ற ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் எதிராக தூண்டியுள்ளது. கிரீக்கிற்கு தெற்கே ஒரு பகுதியில் புதன்கிழமை பிரான்ஸ், இத்தாலி மற்றும் சைப்ரசுடன் கிரீஸ் 3 நாட்கள் பயிற்சிகளை தொடங்கியது. மத்திய தரைக்கடல் பகுதியில் இதுபோன்ற போர் பயிற்சிகளில் நட்பு நாடுகளை இது ஈர்க்கின்றன. ஏதென்ஸ் கிரேக்கமும் அதன் ஐரோப்பிய ஒன்றிய நட்பு நாடுகளும் புதன்கிழமை மத்திய தரைக்கடலில் போர் பயிற்சிகளை நடத்தியது. அதே நேரத்தில் துருக்கி அமெரிக்க கடற்படையுடன் பயிற்சிகளை நடத்தியது. சைப்ரசுக்கும் கிரீக்கிற்கும் இடையில் ஆற்றல் நிறைந்த ஆனால் சர்ச்சைக்குரிய கடலில் பெருகி வரும் போர்க்கப்பல்களின் ஒருங்கிணைப்பை நாட்டை ஒருங்கிணைத்து வந்தது. மேலும் பல ஐரோப்பிய அதிகாரிகள் இது மேலோங்க வேண்டும் என்று அதன் நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தனர். கிரீஸ் மற்றும் துருக்கி ஆகியவை நேட்டோ ராணுவ கூட்டணியில் உறுப்பினர்களாக இருந்த போதிலும் பலவிதமான சர்ச்சைகளை கொண்ட பழைய போட்டியாளர்கள் இதில் பங்கேற்று வருகின்றனர். 1996ஆம் ஆண்டில் குடியேறாத சில தீவுகளில் அவர்கள் போருக்கு சென்றனர். இந்த மாத தொடக்கத்தில் துருக்கி கிழக்கு மத்திய தரைக்கடலில் ஆற்றலை தேடிக் கொண்டிருந்த போது போர்க்கப்பல்களுக்கு இடையில் மோதியது. அவர்களுக்கு இடையேயான மற்றொரு மோதலின் அச்சுறுத்தல் ஐரோப்பாவின் புதிய எரிசக்தி வளங்களை பாதுகாப்பாக அணுகுவதை தடுக்கக்கூடும். மேலும் எகிப்து போரினால் பாதிக்கப்பட்ட லிபியா போன்ற நாடுகளை இது ஈர்த்துள்ளது. போர் பயிற்சிகள் இருந்த போதிலும் கிரேக்கத்துடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக துருக்கி தெரிவித்துள்ளது. கடல்சார் அதிகார மையமாக மாற துருக்கியின் முயற்சி மத்திய தரைக்கடலை சீர்குலைக்கிறது என துருக்கியின் கடல்சார் கோட்பாடு ஆசிரியர் பிரான்சுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேட்டோ பொதுச் செயலாளர் தனிப்பட்ட முறையில் அங்காரா மற்றும் ஏதென்ஸுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டுள்ளனர் என தெரிவித்தார். ஏதென்ஸுக்கும் கிரேக்கத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகளை திரும்பப் பெறுவதற்கும் பேரழிவு என்று அவர் விவரித்ததை தவிர்ப்பதற்கும் ஜெர்மனிய வெளியுறவு மந்திரி முயற்சி செய்தார். ஆனால் அவரது முயற்சிகள் இரு தரப்பிலிருந்தும் உறுதியான வாக்குறுதிகளை பெற தவறிவிட்டன. பிரான்சின் ஆதரவை கிரேக்கத்தால் பெற முடிந்தது. இது பிரிட்டன் முறையாக முகாமை விட்டு வெளியேறிய பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிகப்பெரிய ராணுவ சக்தியாக மாறியது. புதன்கிழமை தொடங்கி 3 நாள் போர் பயிற்சிகளில் இத்தாலி மற்றும் சைப்ரஸும் இடம்பெற்றன. துருக்கிய பாதுகாப்பு அமைச்சகம் கடந்த செவ்வாயன்று ஒரு இத்தாலிய கடற்படை கப்பலுடன் தனது சொந்த பயிற்சிகளை நடத்தியது. துருக்கியுடனான பயிற்சிகளில் பங்கேற்ற அதே அமெரிக்க போர்க்கப்பல் திங்களன்று கிரீக்கிற்கு தெற்கே கிரேக்க கடற்படையுடன் காற்று மற்றும் கடல் சூழ்ச்சிகளை நடத்தி பயிற்சி மேற்கொண்டது. லிபியா மற்றும் மத்திய கிழக்கில் மோதல்களுக்கு துருக்கி முக்கியத்துவம் அளிப்பதால் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனை சவால் செய்வதை தவிர்ப்பதற்கான ரோம் மற்றும் வாஷிங்டனின் விருப்பத்தை அதன் மீது காட்டும் விசுவாசிகளின் அடிப்படையில் எடுத்துக்காட்டுகின்றன. ஆனால் துருக்கி கப்பல்களை உளவு பார்ப்பதில் பிரான்ஸ் கிரேக்கத்துடன் இணைந்துள்ளது மற்றும் எர்டோகன் தனது கையை மிகைப்படுத்தப்படாமல் வெளிப்படையாக எச்சரிக்கிறது. கிழக்கு மத்திய தரை கடல் சிலரின் விருப்பங்களுக்காக ஒரு விளையாட்டு மைதானமாக இருக்கக்கூடாது. இது ஒரு பகிரப்பட்ட சொத்து என்று பிரெஞ்சு பாதுகாப்பு மந்திரி கூறினார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி துருக்கி போர்க்கப்பல்களுடன் ஓருக் ரைஸ் ஆராய்ச்சி கப்பலை சர்ச்சைக்குரிய நீரில் அனுப்பிய போது பதற்றம் அதிகரிக்க தொடங்கியது. அதனையடுத்து துருக்கி கப்பல்களை கண்காணிக்க கிரீஸ் தனது சொந்த போர்க்கப்பல்களை அனுப்பி பதிலளித்துள்ளது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அங்காராவின் கடல்சார் உரிமை கோரல்களை முரண்பட்ட எகிப்துடனான கிரீஸ் ஒரு விலக்கு மண்டல ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய போது இது சமீபத்திய மோதல் உண்மையில் தொடங்கியது என்று துருக்கி கூறுகிறது. எகிப்து ஒப்பந்தம் முடிந்த உடனேயே துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் சர்ச்சைக்குரிய ஆய்வுக்கு மீண்டும் உத்தரவிட்டார். ஏதென்ஸ் மற்றும் அங்காரா இருவரும் தங்கள் பிரச்சனைகளை பேச விரும்புகிறார்கள், ஆனால் தங்கள் நலன்களை பலத்துடன் பாதுகாக்க தயாராக உள்ளனர் என்று கூறுகிறார்கள். கிரேக்க பாதுகாப்பு அமைச்சகம் ராஜதந்திரத்தின் பாதை சர்ச்சைக்கு தீர்வு காண விருப்பமான வழிமுறையாக உள்ளது என்று கூறியது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெர்லினில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு மந்திரி முறைசாரா கூட்டத்தில் துருக்கிக்கு எதிராக கிரீஸ் மீண்டும் அபராதம் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தகைய கூட்டங்களில் துருக்கி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது, ஏனெனில் அது நேட்டோவின் உறுப்பினர், ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய முகாம் அல்ல. எர்டோகன் ஒரு தேசியவாத மற்றும் ராஜதந்திர ஆக்கிரமிப்பு போக்கை முன்னிறுத்துவதால் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான அதன் அணுகல் பேச்சுகள் தடைப்பட்டுள்ளது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் துருக்கியை பெரிதும் அனுமதிப்பதை தவிர்த்ததுடன் சைப்ரஸுக்கு அருகே துளையிடும் பணியில் 2 பங்கு அதிகாரிகளை மட்டுமே குறிவைத்துள்ளது. துருக்கியின் எல்லைகளை திறப்பதற்கும் மில்லியன் கணக்கான அகதிகளை சிரியாவிலிருந்து கடந்த கால மோதல்களில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் நுழைவதற்கும் எர்டோகன் பலமுறை அச்சுறுத்தலை பயன்படுத்தினார். நாங்கள் ஏதாவது செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் அதை நிச்சயம் செய்வோம், அதற்கான விலையை நாங்கள் செலுத்துவோம், அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று துருக்கி ஜனாதிபதி கடுமையாக எச்சரித்துள்ளார்.